ஐடா ஃபர்ஸ்ட் மேரேஜ் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இது முடிச்சுட்டு சீனியர் அது ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சிக்கி நீ சொல்ல, கண்ணுக்கு அப்படி தான் தெரியுறண்ணா. இன்னுமே அவன் கண்ணையை பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்க்கவே மாட்டேன்றான். உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு போய்த்த மாதிரி வளராதடி. பாரு, என்றைக்குமே நீ என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சதே கிடையாது. அப்படி தெரிஞ்சது கிடையாதா? பட் ஏன் என்ன அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு இருந்த? மறந்துட்டியா சக்கே? சொல்லு சக்கே. பாருடி ஃபைன் புட்டாட்டி, நான் அது எப்போவுமே கோவத்தில் தாண்டி சொல்லியிருக்கேன். கோவத்தில் தான் சொல்லுவான். நான் என்றைக்குமே நான் அந்த மாதிரி நினச்சது கிடையாது. என் மனசில் ஓடும், பட் அதெல்லாம் கொஞ்ச நேரம் கூட இருக்காது. ஹே, என் பொண்டாட்டிட்டே நீ நான் நினச்சிருக்கேன். என்னைய அறியாமல் உன்னை என் ஒய்ஃபை ஏற்றுட்டு இருந்திருக்காண்டி. மேலே கோவப்பட்டு அடித்து என்ன தான் உன்னை டார்ச்சர் பண்ணாலுமே உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இல்லை இருக்க முடியாதுடி. அப்படி நான் உன்னை பற்றி திங்க் பண்ணும்போது நான் எப்படி நினைப்பேன். உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். அவன் சொல்கிறதெல்லாம் உங்கள் காதுக்குள்ளே கேட்குது. பட் நம்ம இப்போது அழுகுறோம், கஷ்டப்படுறோம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே கோவமாக இருந்தான், இப்போது அஃபெக்ஷனாக மூவ் பண்ணுறான் இல்லையா? மேபி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் அந்த மாதிரி பேசுகிறான் போல். உங்களால் ஏற்றுக்க முடியல. போதும் சக்கி, போதும். எனக்கு புரியுது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இதை என்கிட்ட சொல்கிறேன். எனக்கு புரியுது. சரி சக்கி, நான் உண்மையாக தாண்டி சொல்கிறேன். அப்படியே சொல்லிவிட்டு உங்களை விட்டுட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். உன் கண்ணை பார்த்து சொல்கிறேன்டி, என்றைக்குமே நீ என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சதே கிடையாது. நான் ஏதாவது சொல்லியிருந்தாலுமே கோவத்தில் தான் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லிவிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் கையை உங்கள் ஷோல்டர்கிட்ட கொண்டு போயிட்டு அவன் கடிச்சு வச்சுருப்பாளையா ஏதோ ஒரு பர்சன், அதை டச் பண்ணிவிட்டு அண்ணா அந்த மாதிரி ஒரு இல்லைண்ணா, இது என்னதுன்னு தெரியல, வலிக்குது சக்கே. கண்ணை மூடுறீங்க, அவங்க கண்ணு தண்ணி வருது. அவன் அவங்க ஷோல்டர்கிட்ட இருந்து இப்போ தான் பார்க்குறான். செம்ம ஒரி ஆகிட்டான். சக்கே உங்களை டச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அப்படி இருக்கும். உங்கள் பாடியில் ஒரு மார்க்கு கூட இல்லாமல் இருக்கும். இதை பார்க்கும்போது செம்ம கோவம் வருது. கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனுங்களை உயிரோடு விட்டுருக்கவே கூட்டாது. அப்படி திங்க் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனுங்க டச் பண்ண இடம் அவங்க ஷோல்டரு அப்படி சொல்லிவிட்டு ரப் பண்ணி அழுத்தி தேய்ச்சிட்டு அப்படி இருக்கீங்க. பிடிக்கல, இதெல்லாம் பிடிக்கல. என்னது அருவருப்பாக இருக்கு, என்னையும் எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு பிச்சுக்கிறீங்க. பிகாஸ் அப்படி உங்களுக்கு அருவருப்பா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது உங்களுக்கு பிடிக்கல, அப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க. அவன் கொஞ்ச நேரம் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வரான். சிக்கி ப்ளீஸ் என்னை பிடிச்சக்கே. வாயை மூடிட்டு சும்மா இருக்கா, புரியுதா? எதுவுமே பேசக்கூடாது. இதுக்கப்புறம் உனக்கு பேசி என்னால் புரிய வைக்க முடியாது. வா. கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு பெட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளுறேன். என்ன சிக்க பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவனை பார்க்க அவன் ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டுட்ருக்கான். செக் இங்கே பாரு, நான் இப்போ இந்த மைண்ட் செட்டில் இல்லை. எனக்கு புரியுது, இதை நீ வரும்போது கேட்டேன், நான் கூட வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு சொன்னேன். பட் எனக்கு புரியுது. ஆனால் இந்த மைண்ட் செட்டில் நான் இப்போ இல்லை செக், என்னை விட்டுரு அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்துக்கு வரீங்க. அவன் பட்டில் அக்கிங் புஷ் பண்ணி பேலன்ஸ் இருக்க உங்கள் ட்ரெஸ்ஸும் கை வைக்கிறான். சிக்கி ப்ளீஸ் சிக்கி, என் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க? வரும்போது கூட நீடியாக இருக்கா, நீ வேணும்டி அப்படிலாம் கேட்டிருப்பான். அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு சிக்கி ப்ளீஸ் சிக்கி, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்றேன். அப்புறமா
அமைதியாக இரு. சிக்கி சிக்கி ப்ளீஸ் சிக்கி. உங்கள் கண்ணை டைட்டாக மூடுறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுறது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலுமே சிக்கி உனக்கு இதுதான் வேணுமா? வரும்போது நீ கேட்ட நானும் கொடுக்குறேன்னு சொன்னேன். பட் என் மைண்ட் செட் இப்போ சரியில்லை சிக்கி. ஏன் அப்படி பண்ணுற? வலிக்குது. இப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டுருக்க. அவன் எப்பவும் போல் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். சிக்கி வலிக்குதுடா. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே மூவ் பண்ணுறான். அவன் ஷோல்டரில் ஒரு கையும் ஹிப்பில் ஒரு கையும் கொடுத்து அவனை டைட்டாக பிடிச்சிட்ருக்கும் போது அவன் லைட்டாக பெயின் பண்ணி உங்கள் செஸ்ட்லேருந்து பைட் பண்ணி கடிச்சு. ஏன் சிக்கி இப்படி பண்ணுற? இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு உங்களுக்கு புரியல. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் உங்ககிட்ட சாஃப்டாக மூவ் பண்ணியிருப்பான். இப்போ பிடிக்கவே இல்லை சிக்கி இப்படி பண்ணுறது. இப்படி டைம் போயிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான். கிட்டத்தட்ட 1 வீக்காக உங்களை டச் பண்ணாமல் அப்படி இருந்திருக்கோம். மிஸ் பண்ணியிருப்பான். ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே படுக்கிறான். தேம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளவே என்ன நீ மாறவே இல்லை சிக்கி. என் ஃபீலிங்ஸ் என்னன்னு உனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன் அப்படி பண்ணுறேன்? நானே உனக்கு தரேன் தானே சொன்னேன். எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணுறது தான் உனக்கு பிடிக்குமா? அப்படி இருந்தாலும் நான் நல்ல மைண்ட் செட்டில் இருந்தாலும் பரவாயில்லையே. நான் எந்த சுச்சுவேஷனில் இருக்கேன் அது தெரிஞ்சுமே நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை டைட்டாக மூடுறீங்க. அவங்க கண்ணுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. தேம்பிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க மேலே படுத்துட்ருக்காங்க இல்லையா? புரியுது. நிம்மந்த அழாத்தம் அழாத்தம் அழாத்தட்டி வாயை மூடு. கனகந்த அவனை பார்க்குறீங்க. அவன் உங்கள் கண்ணிலேருந்து வர தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அழாதா, இதுக்கப்புறம் நீ அழவே கூடாதோ, புரியுதா? என்ன பாருடி பாரு, இப்போ சொல்கிறல, நீ என் பொண்டாட்டி. நான் கொடுக்கறது மட்டும்தான் உன் பாடியில் இருக்கணும். இப்போ லைஃப்லாம். ஐம் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான். ஐம் சாரி. இல்லைன்னா மேலே உனக்கு கையை கூட வைக்க முடியாத அளவுக்கு உனக்கு கையை ஃபுட்டிச்சு விட்டுருப்பான். ஐம் சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத. டீப்பாக கிஸ் பண்ணுறான். அவன் கண்ணை பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் லிப்ஸை விட்டுட்டு என்றைக்குமே நீ அந்த மாதிரி பொண்ணா என் கண்ணுக்கு தெரிஞ்சதே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன் கோவத்தில். பிகாஸ் அந்த டைமில் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காதோ அதனால சொல்லியிருப்பேன். அப்போவுமே நீ என் கண்ணுக்கு அந்த மாதிரி பொண்ணை தெரிஞ்சதே கிடையாது. பிடிக்காத அப்போவே நீ அப்படி எனக்கு தெரியலன்னா பொண்டாட்டி ஐ லவ் யூ டே. நீ தாண்டி என் பொண்டாட்டி. ஏய், உன்னை நான் லவ் பண்ணுறான். இப்போ எப்படி எனக்கு அப்படி தெரியும்? ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் திங்க் பண்ணதெல்லாம் ஜெகே நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லடி, என் பொண்டாட்டின்னு சொன்னாலே எனக்கு போதும் அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் அவன் அவங்க லவ் பண்ணுறேன், என் பொண்டாட்டி நீ தான் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கான். அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு சாரி கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அவ்வளோ மிஸ் பண்ணாட்டி அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கையெடுத்து உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு என்றைக்குமே உன் பாடியில் நான் கொடுக்குற லவ் மார்க் தான் இருக்கும் அப்படி சொல்கிறான். இப்போ தான் புரியுது சிக்கி, இதனால தான் அவள் இப்படி மூவ் பண்ணியிருக்கான்னு. நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்டு இருந்துருப்பீங்க இல்லையா? அவனுக்கு நீடியாக இருக்குது அதனால் உங்ககிட்ட வரான்னு. உங்களுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கான். இப்போ தான் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஐம் சாரி. இந்த ஸ்மைல்லாம் உங்கள் ஃபேஸில் இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் மேலேருந்து எழுந்துக்கலாம். அப்படி வரும்போது நீங்கள் ஷோல்டரில் கை வச்சு அவனை டைட்டாக பிடிச்சிட்டு அவனே பார்க்குறீங்க. அவனுமே உங்களை தான் பார்க்குறான். என்னடி நான் சொன்னது எதுவும் நீ நம்பலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்ல. நீ கொடுத்த லவ் எதுவும் நான்
ஃபீல் பண்ணவே இல்லை ஜக்கி. பிகாஸ் நான் ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தேன்னா ஃபீல் பண்ணவே இல்லை. அகெயின் பண்ணலாமா? பொண்டாட்டி, இது கேட்டா நான் மட்டும்தானே உனக்கு கொடுக்க முடியும். பொறுமையாக பண்ணலாம். அது புருஷனுக்கு தெரியாதே. சிக்கி 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 அவன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபுல்லாக ஹாப்பி மூமெண்ட். ஹக் பண்ணி 2 பேரும் படுத்துக்கிறீங்க. இங்கே உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, இங்கே உங்கள் அம்மா. நீங்கள் எல்லோரும் தானே பார்ட்டிக்கு போயிருப்பீங்க, நீங்கள் காணும். மா, அவன் ஹஸ்பண்ட் கூட போயிட்டான், அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படியே சொல்லிட்டு ஜோ அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. அவங்க வீட்டுக்கு வந்துமே புலம்பிட்டே இருக்காங்க. ஜோ, அவளை பார்த்தியா? அவள் ஜிகே கூட தானே போனான். பார்த்தம்மா, எனக்கு என்ன கண்ணு தெரியாதா? அது இல்லடி, ஜேகிக்கும் அவளுக்கு செட் ஆகாது. 2 பேரும் எப்படி? ஒருவேளை ஜேகே அவளை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஒரு நிமிஷம் நான் போயிட்டு ஜேகே வீட்டிலேருந்து அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவங்க அப்படி சொல்லிவிட்டு கார்கி எடுக்க போகும்போது, மா என்ன பண்ணுற? என்னை போய் ஒயன் கூட்டிகிட்டு வரேன். ஒன்றும் வேண்டாம்மா, இங்கே பாருங்கள், அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதை தாண்டி சொல்கிறேன், அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு கூட தெரியல. இங்கேருந்து எப்படி போனான்னு கூட தெரியல. போக மாட்டேன் தானடி சொல்லிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன். மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவங்க 2 பேரும் ஹாப்பியாக போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன். புரியுதா? ஹாப்பியாக போனாங்களா? ஜோ, உனக்கு தெரியாதா ஜெக்கி எப்படி தெரியுமா அவளை டார்ச்சர் பண்ணுறான்? இருந்துட்டு போதுமா? ஜோ, என்ன பேசுகிற நீ? மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒரு சில சண்டைலாம் வந்து தான் தீரும். இங்கே பாருங்கள், அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை நினைக்கிறேன். அதனால் ஒயன் வந்து இருந்தா. இப்போ 2 பேரும் ஒன் ஆகிட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. ஜோ, உன் தங்கச்சி என்னென்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் தெரியும்மா. இன்னொரு விஷயந்தான் உங்களுக்கு தெரியல. ஒயனுக்கு அவளோட புருஷனை ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பிடிக்குமா? அன்றைக்கி அழுதுகிட்டே பேசினா நீ கேட்டு தானே, ஏம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க அப்படிலாம் சொன்னான். நானும் கேட்டேன், ஏன் கல்யாணம் பண்ணி வச்சுங்க சொன்னான், கேட்டேன். பட் அப்போது ஜிகே எனக்கு பிடிக்கல, அவன் எனக்கு வேணாம் மா எல்லாமே கேட்டேன். பட் அதெல்லாம் சொல்லும் போது அவளை பார்த்தீங்களா, அவள் கண்ணை? இதெல்லாம் புரிஞ்சா நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்கவே மாட்டீங்க. சரி, அவங்கள போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க, நீங்கள் உள்ளே போங்க. அவள் ரூமுக்கு போயிட்டா. அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ரூமுக்கு போகிறாங்க. உங்கள் அப்பா பார்ட்டியில் குடிச்சிட்டு வந்து நல்லா படுத்துட்ருக்காரு. படுத்து அவங்களும் தூங்கிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் உங்கள் பெட்டில் இருக்கீங்க. கண்ணை முழிக்கிறீங்க. பக்கத்தில் ஜிகே இல்லை. எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு போயிட்டான் போல் அப்படியே சொல்லிவிட்டு எழுந்து உட்காருங்க. முடியல, தலையெல்லாம் கிறுக்குன்னு சுற்றுது, ஸ்டொமக்லாம் பெயினாக இருக்குது. அந்த பெயின் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நைட்டு லவ்வோடு மூவ் பண்ணியிருக்கீங்க. ஜிகே உங்ககிட்ட லவ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். இதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நைட்டு அந்த ஜென்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே மைண்டுக்கே வரல. ஜிகே பேசினது, அவன் பண்ணது, அவன் டச்சு, அது மட்டும் தான் உங்கள் மைண்டில் இருக்கு. எழுந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. உங்கள் பாடி உங்களால் பார்க்கவே முடியல. அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, நான் கொடுக்குறது மட்டும்தான் எப்போவுமே உன் பாடியில் இருக்கும்னு. நேற்று ரெஸ்ட் ரூமில் பார்த்துருப்பீங்க. அவனை பண்ணி வச்ச அந்த பைட்டை கடிச்சிருப்பான் இல்லையா, பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்காது. அதுவே உங்களுக்கு ஹார்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த மார்க்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியல. ஃபுல்லாக உங்கள் பாடியில் ஜெக்கி கொடுத்தது மட்டும்தான் இருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக அது டச் பண்ண வலிக்குது. அந்த பெயின் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு. எப்பவும் போல் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. கீழே வந்தா மேம் ஃபுட் எடுக்க வைக்கிறாங்க, சாப்பிட்றீங்க. சாரே மார்னிங் உங்களுக்காக குக் பண்ணிட்டு போனாங்க மேம். அந்த ஃபுட்லாம் பார்க்குறீங்க, ஒரு லவ்வோடு குக் பண்ணியிருக்கான். ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. பட் எங்கள் ஜேகே நேற்று ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க இல்லையா,
அந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் கிட்ட நின்றுட்டுருக்கான். ஏதாவது ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதும் அந்த மெடிக்கலுக்கு வெளியே கேமரா இருக்குது. பார்த்துட்டான். இது பேக்கப் கார் எங்கே கிடைக்கும்?